குரு ஆண்டிற்கு ஒரு முறையும் சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றன. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும் ஒரு ஆண்டாக இருக்கும். இதற்கு காரணம் குருவின் மூல ராஜயோகம் என்ற நல்ல அமைப்பும் சனியின் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படும் சவால்களும் தான். ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான அமைப்பு. இது ஒருவருக்கு செல்வாக்கு, புகழ், பொருளாதார வளம் போன்றவற்றை தரும். குருவின் மூல ராஜயோகம் தரும் பலன்கள் என்ன என்றால், குருலாப ஸ்தானத்தில் அமர்வதால் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். சொந்த தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழிலை தொடங்க திட்டமிடுபவர்களுக்கு இது சாதகமான காலம். சனியின் அஷ்டமஸ்தானம் தரும் சவால்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். செயல்களில் கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு. ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள சனியின் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் தேவை. செயல்களில் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். எதையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றிக்கு கடின உழைப்பு அவசியம். லாபஸ்தானம் என்பது ஜாதகத்தில் 11ஆம் இடம். இது வருமானம், லாபம் மற்றும் நண்பர்களை குறிக்கிறது. குரு இந்த ஸ்தானத்தில் இருப்பது தன யோகத்தை தரும். இது பொருள் சேர்க்கை, தொழில் வளர்ச்சி மற்றும் வருமானம் அதிகரிப்பு போன்ற நன்மைகளை தரும். லாபஸ்தானத்தில் குரு இருப்பது ராஜயோக அமைப்பாகும். இது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய உதவும்.